வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. செய்நன்றி அறிந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிதுன்னு ஒரு ஒரு பயனை கொடுப்பவர் எப்படி பயனை அது எதுவும் எதிர்பார்க்காமல் கொடுக்கணும், பயன் தூக்காமல் கொடுக்கணும்னு சொன்ன வள்ளுவர் அடுத்த குறளில் ஒரு பயனை ரிசீவ் பண்ணுறவர் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறார். திணை துணை நன்றி செய்யணும், திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். இதில் நன்றி செய்யணும்னு இருந்தாலும் நன்றி செய்யணுங்கிறத நம்ம ஒரு திணை அளவிற்கு நன்றி செய்யணும், அதை பனை அளவாக கொள்வர் பயன் தெரிவார். திணை பனைன்னு ரெண்டு மெஷர்மெண்ட் கொடுக்குறார். இந்த அளவை ஒரு திணை தான் அப்போ இருந்த அளவுகள்லேயே மிகச்சிறிய அளவு ஒரு திணை அளவுங்கிறது ஒரு இம்மி அளவு. ஒரு பனை அளவுங்கிறது இருந்த மரங்கள்லேயே உயரமான மரம் நம்ம ஏரியாவில். அதனால் அது பனையுடைய நீளத்துடைய மிகச்சிறிய மிகப்பெரிய அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிறிய அளவில் உதவி செய்தாலும் அதை பெரிய அளவாக கொள்ள வேண்டும். கொள்வார் பயன் தெரிவார். பயன் தெரிவார்ங்கிற வார்த்தையும் முக்கியம். யாரால் ஒரு பயனை புரிந்து கொள்ளக்கூடியவர் யார், மிகச்சரியான பயனாளருங்கிறவர் யாருன்னு கேட்டால் உதவி திணை அளவு கிடைத்தாலும் அதை பனை அளவாக புரிந்து கொள்பவர். ஆனால் இந்த திணை பனைங்கிற இதில் இன்னொரு ஈக்குவேஷனையும் வள்ளுவர் சொல்கிறாருன்னு தோணுது. இப்போ திணை ஒரு திணை மட்டும் நமக்கு யாரோ உதவுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏதோ ஒரு உதவிக்கு போய் நிற்கிறோம், ஒரு திணை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு திணையை வச்சு என்ன செஞ்சிட முடியும்? ஒரு திணை கிட்டத்தட்ட ஒரு உதவின்னு ஒரு திணை கொடுத்தா கூட அது ஒரு பயனில்லாத உதவி மாதிரி தானே. அதை வச்சு பொங்கி சாப்பிட முடியாது, அதை விதைச்சி விளைய வைக்க முடியாது. மேபி விளைய வச்சா இன்னும் ரொம்ப நாள் கழித்து மேபி ஏதோ கொஞ்சம் கிடைக்கலாம். ஸோ ஒரு திணை உதவிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பயனற்ற உதவி மாதிரி. ஆனால் ஒரு பனை கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பனை ஒரு உதவிக்கு பனை கிடச்சதுன்னா பனையுடைய எல்லா பாகமும் பயன் தரக்கூடிய பாகங்கள். பனையுடைய இலை கூரையா, பனை ஓலை கூரையாகும், பனங்காயும் கனிகளும் உணவாகும், பனையுடைய தண்டு உத்திரமாகும், பனையுடைய வேர் கிழங்காகும். அப்போது உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனையும் பயனளிக்கக்கூடிய மரம் பனை. பயனில்லாத ஒரு உதவியே உங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட சொல்லிடுவோமே பயனே இல்லை, ஒரு மிகச்சிறிய உதவி, அதனால பெரிய பயன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட அதை பயன் தெரிவார். மிகச்சரியான பயனாளர் யார் அப்படின்னா அந்த உதவியிலும் அந்த சிறிய விஷயத்திலும் அத்தனை டைமென்ஷன் மூலமாகவும் பார்த்து மிகப்பெரிய உதவியாக அதை மாற்றக்கூடியவர், அதை மாற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர், அதை அது போல மிகப்பெரிய உதவியைப் போல நடத்துபவர் யாரோ அவரே அந்த சரியான செய்நன்றி அறிபவர்னு சொல்கிறார். திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். அந்த உதாரணத்துக்குள்ள ஒரு சப்டிலான டைமென்ஷன்ஸை ஒழிச்சு வச்சிருக்காரு பாருங்க. அற்புதமான குறள், இன்னொரு தடவை பார்க்கலாம். திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். நன்றி நண்பர்களே.